எழுதுகிட்ட ஒரு ஜபசனி ஊழியத்தில் எத்தனை பேர் மேடத்தை சத்தத்தை கேட்டுக்கிறீங்க? எழுதுங்க பார்க்கலாம். தினமும் பார்த்துக்கங்க, இத்தனை பேர். ஆமாம், வியாழக்கிழமை இங்கே மட்டும் இல்லை, இன்னும் தமிழகத்தில் பல பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி அவங்க எத்தனை பேர் நேரில் இன்றைக்கி தான் பார்க்குறேன்னு சொல்ல எழுதுக்காமீங்க. காஃபியே அப்பா சோத்திரம். வாங்க சிஸ்டர், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளில் இந்த ரிவைவல் ஹார்வர்ஸ் கிச்சன் சென்டர் திருச்சபையின் சார்பாக இந்த சபையார் எல்லாருடைய குடும்பத்தின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு கூட அருமையான அன்பு தேவனுடைய ஊழியக்காரர் கணத்துக்குரிய மதிப்புக்குரிய அன்பு கல்பனா மேடம் டாக்டர் அவங்களுக்காக பாஸ்டமா நம்முடைய சபை சார்பாக எல்லாரும் சார்பாக சார்பு அளித்த கௌரவப்படுத்துவார்கள். இப்பொழுது நம்முடைய கையில் இந்த நேரத்தை கொடுப்போம். கற்பனை மதிமகன் கூட்டாங்க. வேலூர்லேருந்து நம்ம மத்தியில் வந்து அருமையான மாஸ்டர் சாமுவேல் அவர்களை நான் கனப்படுத்தும்படியாக அருமையான தம்பி சபாசாமி நல்லா கைகளை பெற்று கர்த்தருடைய அருமையான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசேஷமான நாளிலே உங்கள் சபையார் அனைவரோடும் கூட கர்த்தரை ஆராதித்து அவரை ஸ்தோத்திரிப்பதிலே எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் உங்கள் சபையை குறித்து உங்கள் ஊழியக்காரரை குறித்து சாட்சி கொடுத்தீர்கள். என்னாலையும் சொல்ல முடியும், கர்த்தர் பாஸ்டரோடும் சிஸ்டரோடும் உங்கள் சபையோடும் ஆண்டவரை இணைத்ததுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளதாக இருக்கிறேன். இது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல. இஸ்ரவேல் தேசத்து பயணத்துக்கு போயிருந்த பொழுது நான் பாஸ்டரையும் சிஸ்டரையும் நான் முதலாக சந்தித்தேன். சிஸ்டர் அவங்க பக்கத்தில் எனக்கு ஒரு சேர் போட்டு கொடுத்தாங்க முன்னால் உட்கார்றதுக்கு. அப்படிதான் நான் போய் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்தேன். பின்னால் இருந்தால் யாரோ சொன்னாங்க, சிஸ்டர்கிட்ட சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு சேர் கொடுங்க, ஒரு சேர் போட்டு கொடுங்க. அவங்க பக்கத்தில் காலியாக இருந்த ஒரு சேரை எனக்காக பிடிச்சி வச்சுருந்தாங்க. அப்படி தான் நாங்கள் தெரிய அறிமுகமாகணும். அதற்கு பிற்பாடு திடீரென்று பாஸ்டர் என்ன ஒரு நாள் ரொம்ப நாள் கழித்து பல மாதங்கள் கழித்து என்னோட ஃபோனில் தொடர்பு கொண்டு விசாரித்தார். அதற்கு பிறகு ஒரு நாள் கேட்டார், இப்படி ஒரு நைட் ப்ரேயர் நடக்கிறது, நீங்கள் பேசுவீர்களா என்று. சரி என்று சொன்னேன். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் ஆனது. அதற்கு பிற்பாடு திடீரென்று ஒரு நாள் பாஸ்டர் சொன்னார், இன்றைக்கு நீங்கள் பேசுங்கள் என்று. அன்றைக்கு பேசின பிற்பாடு அதை அப்படியே ரூலாக மாற்றிட்டார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் தொடர்ச்சியாக பேசுங்கள் என்று. உண்மையாகவே கர்த்தர் உங்கள் சபையோடும் கர்த்தருடைய மகன் பாஸ்டர் ரிச்சர்ட் அவர்களோடும் சிஸ்டரோடும் பிள்ளைகளோடும் என்னை இணைத்தது ஆண்டவருடைய பெரிய ஒரு திட்டம். அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி பாஸ்டர் என்னை கூப்பிட்டு என்னை விசாரித்து எனக்கு ஜெபம் பண்ணுகிறார். அது எனக்கு பெரிய ஆச்சரியமும் பெரிய சந்தோஷமுமா இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டருக்கும் சிஸ்டருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கென்று ஒரு கஷ்டம் இருக்கும் பொழுதும் ஒரு தேவை இருக்கும் பொழுதும் நான் அவர்களை கூப்பிட்டு ஜெபிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் அப்படியாக எங்களை இணைத்து அன்பிலும் கிறிஸ்துவின் ஐக்கியத்திலும் எங்களை ஒன்றாக்கி கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வருவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா? எவ்வளவு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு இந்த சபையின் மூலமாக. அதே சமயத்தில் அநேக நீங்கள் சாட்சிகளையும் கொடுத்தீர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். இவ்வளவு நாள் நடந்த காரியங்களை பார்க்கிறோம். இத்தனை நாட்கள் கர்த்தர் செய்த கிரியைகளை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்க போகிறது. இனிவரும் நாட்களிலே கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பெரிதா இருக்க போகிறது. இந்த இடத்திலே நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்திலே கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அருமையானவர்களே, நமக்கு சமாதானம் நிச்சயமாக தேவையாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது. தினந்தோறும் ஏதாவது ஒரு செய்தி நம்மை துக்கப்படுத்துகிறது. ஏதாவது ஒரு பலவீனம் வருகிறது. ஒரு நோய் நொடி நடுவில் இருக்கிறோம். அநேகருடைய துக்க காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவற்றின் நடுவிலே கர்த்தர் சொல்கிறார், இந்த இடத்திலே நான் என் சமாதானத்தை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. நீங்கள் நோயோடு வந்தால் அது போய்விடும். நீங்கள் பலவீனத்தில் வந்தால் அது நீங்கிவிடும். நீங்கள் கடன் பாரத்தோடு வந்தால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களால் மாறுவீர்கள். அல்லேலூயா. வேலை இல்லாமல் வருவீர்கள் என்றால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகளோடு வருவீர்கள் என்றால், குடும்ப வாழ்க்கை அமையாமல் நீங்கள் வருவீர்கள் என்றால், கர்த்தர் சொல்கிறார், இந்த இடத்திலே, இந்த சபையிலே என் சமாதானத்தை நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றி ராஜா. அவர் நம்முடைய எஜமான். அவர் நம்முடைய எஜமான் அல்லவா? ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆண்டவர் அல்லவா? ஒரு ஆலயம், ஒரு சபை இன்றைக்கு 16 ஆண்டுகள் கழித்து 17வது ஆண்டை நாம் கண்டு கொண்டிருக்கிற இந்த அருமையான ஒரு நாள் இது. ஆனால் இந்த ஆலயத்தின் சரித்திரங்களை நாம் பார்க்கும் பொழுது, இது ஒரு தேவாலயம். இந்த ஆலயம் எப்பொழுது ஆரம்பித்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அதில் நடந்து 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 அந்த மண்மேடுகளை கடந்து போகும் பொழுது, அவர்கள் நடுவிலே கர்த்தர் ஒரு கூடாரத்தை கட்டும்படியாய் கட்டளை கொடுத்தார். அவர்கள் நடக்கும் பொழுது அந்த கூடாரத்தையும் அவர்கள் மடித்து கொண்டு நடந்து கொண்டே போவார்கள். ஒரு இடத்திலே அவர்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது, அல்லாவிட்டால் கர்த்தர் கட்டளையிடும் பொழுது அந்த கூடாரத்தை விரித்து அதற்குள்ளே தேவனை ஆராதித்தார்கள். ஆசரிப்பு கூடாரம் அதன் பெயர். ஆனால் சாலமோன் ராஜாவுடைய காலத்திலே கர்த்தர் ஆலயத்தை கட்டும்படியாய் கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அந்த ஆசை யாருக்கு இருந்தது என்றால், தாவீது ராஜா, சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீது ராஜாவுக்கு அந்த ஆசை ரொம்ப இருந்தது. கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டணும், கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டணும். ஆனால் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், நீ அல்ல, உன் குமாரனாகிய சாலமோன் அதை கட்டுவான். நீ அதற்காக ஏராளமான பணத்தையும் பொன்னையும் வெள்ளியும் வெண்கலத்தையும் இரும்பையும் விலையேற பெற்ற கற்களையும் ஏராளமாய் நீ சேர்த்து வை. நீ சேர்த்து வைத்து உன் மகனாகிய சாலமோனுக்கு அதை கொடு. அவன் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அதே போலதான் சாலமோன் ராஜாவான பொழுது தன் தகப்பன் சேகரித்து வைத்திருந்த அத்தனை ஐஸ்வர்யங்களையும் அவன் பெற்றுக்கொண்டு ஒரு அழகான ஆலயத்தை கட்டினான்.
இந்த உலகத்திலே 7 wonders என்று சொல்வார்கள். 7 அற்புதங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு உலகத்தின் பல பகுதியிலிருந்து ஜனங்கள் போவார்கள். நம்முடைய தாஜ்மஹால் கூட அதிலே ஒன்று என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த நாட்களிலே உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து இந்த சாலமோன் ஆலயத்தை பார்ப்பதற்காக, இது ஒரு அற்புதமாய் இருக்கிறதே என்று பார்ப்பதற்காக அநேக பகுதிகளில் இருந்து, தேசங்களில் இருந்து, உலக பகுதிகளில் இருந்து அநேகர் வந்து ஆச்சரியமாய் அந்த ஆலயத்தை பார்ப்பார்கள். அருமையானவர்களே, இந்த சாலமோன் ஆலயம் ஏறக்குறைய 470 வருடங்கள் உலகத்திற்கு ஒரு ஆச்சரியமான ஒரு மாளிகையாக இருந்தது. தாவீது சொன்னார், இது சாதாரண ஒரு வீடு அல்ல, இது சாதாரண ஒரு கட்டிடம் அல்ல, இது ராஜாதி ராஜா மகாராஜனின் மாளிகை என்று சொன்னார். அந்த மாளிகையை பார்ப்பதற்கு உலகத்தில் பகுதியிலிருந்து ஜனங்கள் தேடி வந்தார்கள். ஆனால் 470 வருடங்களுக்கு பிற்பாடு பாபிலோன் சாம்ராஜ்யம் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நேபுகாத்நேசர் படையெடுத்து இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாய் வந்து அந்த ஆலயத்தை சுக்குநூறாக உடைத்து போட்டு அதில் இருக்கிற அந்த பொன்னையும் வெண்கலத்தையும் வெள்ளியும் வெளியேற பெற்ற பொருட்களையும் பாபிலோனுக்கு தூக்கி கொண்டு போனான். அதற்கு பிற்பாடு 70 வருடங்கள் அந்த பாபிலோனிலே அவர்கள் சிறைப்பட்டவர்களாயிருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். நீங்கள் உங்கள் தேசத்திற்கு திரும்பி போகலாம், அங்கே நீங்கள் அந்த ஆலயத்தை கட்டிக்கொள்ளுங்கள். அப்பொழுது செருபாபேலின் தலைமையிலே மறுபடியுமாக அந்த ஆலயம் எழும்பினது. ஆனால் எல்லா சாலமோன் ஆலயத்தில் இருந்த எல்லா காரியங்களும் அதில் இருந்தது என்று சொல்ல முடியாது. கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் மாறுதல்களோடு, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இல்லாமல் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. 405 வருடங்கள் கழித்த பிற்பாடு அதே ஆலயத்தை ஏரோது எக்ஸ்டென்ஷன் பண்ணார், அதை பெரிதாக்கினார், விசாலமாக்கினார். ஏரோது ராஜா காலத்திலே ரோமாபுரி அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏறக்குறைய 46 வருடங்கள் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அவன் ஒரு அந்நிய ராஜா, ஆனாலும் பேருக்காக, புகழுக்காக, யூத ஜனங்களோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் அந்த ஆலயத்தை கட்டினான். ஆனாலும் அது முதலில் இருந்த ஆலயத்தை போல அல்ல. பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வந்து நம்மை அவரோடு சேர்த்து கொள்ள போகிறார். அதற்கு பிற்பாடு இயேசு இந்த உலகத்திலே ராஜாவாக 1000 வருடங்கள் அரசாட்சி செய்வார். அவரோடு கூட நாமும் அரசாட்சி செய்ய போகிறோம். அப்பொழுது ஒரு ஆலயம் இருக்க போகிறது. அந்த ஆலயம் மகிமையா இருக்க போகிறது. அதை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது வேதத்திலே இருக்கிறது. கர்த்தர் நம்மை பார்த்து இன்றைக்கும் சொல்லுகிறார், முந்தின ஆலயமே அவ்வளவு மகிமையா இருந்திருக்கும் என்றால் பிந்தின ஆலயம் அதை காட்டிலும் மகிமையாய் இருக்க போகிறது, அதை காட்டிலும் பெரிதாய் இருக்க போகிறது. அங்கே என் சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, முதலாவது சாலமோன் ராஜாவுக்கு அந்த ஆலயம் கட்ட வேண்டும் என்று தாவீது சொல்லும் பொழுது தன்னுடைய உள்ளத்திலே அந்த ஆர்வம் அவருக்கு அதிகமாக இருந்தது. அந்த ஆர்வம் அதிகமாக இருக்க இருக்க 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை எப்படி கட்டுறது? இதனுடைய மாடல் என்ன? இதுல என்னென்ன பொருட்கள் வைக்கணும்? இது தாவீதுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினாராம். நாம் ஒரு கட்டடத்தை கட்டும் பொழுது ஒரு வரைபடம் போட்டு கொடுப்பார்கள் அல்லவா? ஒரு ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லுவோம். ஒரு வரைபடம்.
இங்க ஹால் இருக்கும், இங்க கிச்சன் இருக்கும், இங்க பெட்ரூம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு பால்கனி இருக்கும், ஒரு வரைபடம் போடுவார்கள். சாலமோனுடைய ஆலயத்திற்கு வரைபடம் போட்டவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். ஆவியினால் தேவன் அந்த கட்டளையை தாவீதுக்கு கொடுத்தாராம். அதை 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. ஆண்டவரே தன்னுடைய கையினால் ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு வரைபடத்தை அவர் எழுதி கொடுத்தாராம். அந்த ஆலயத்திலே வெளியில ஒரு பெரிய ஒரு பகுதி இருக்கும், அது பேர் பிரகாரம். நம்ம வெராண்டா என்று சொல்வோம் இல்லைங்களா? பெரிய வெராண்டா, சின்ன வெராண்டா இல்ல, ரொம்ப பெரிய வெராண்டா, மண்டபம், பிரகாரம் என்று அழைக்கப்பட்டது. அதை தாண்டி உள்ளே போனால் ஒரு அறை இருக்கும், அதற்கு பேர் பரிசுத்த ஸ்தலம். அதை தாண்டி இன்னும் உள்ள போனா இன்னொரு அறை இருக்கும், அது பேர் மகா பரிசுத்த ஸ்தலம். வெளியில வெராண்டா, அது பேர் மண்டபம். அந்த மண்டபத்துல எல்லாரும் வருவாங்க, ஜனங்கள் எல்லாரும் வந்து ஆண்டவரை ஆராதிப்பாங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்பார்கள், போதனைகளை கேட்பார்கள். ஆனால் உள்ள போயிட்டா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய்விட்டால் ஆசாரியர்கள், ஊழியக்கார் மாத்திரம் போக முடியும். அங்கே என்னென்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். இன்னும் உள்ள இருக்கிற அந்த கடைசி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக வேண்டும் என்றால் பிரதான ஆசாரியருக்கு மாத்திரம் அனுமதி. அங்கே என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அருமையானவர்களே, இந்த ஆலயம் இப்படி 3 பகுதிகளாக இருந்தது. இதிலே சாலமோனே அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், என்ன மரம் யூஸ் பண்ணணும்? கேதுரு மரம், ஒலிவ மரம். அந்த மரத்திலே செய்தா கூட எல்லாமே பொன்னினால் மூடப்பட்டிருந்தது. தரை கூட பொன்னினால் மூடப்பட்டிருந்தது, சுவரெல்லாம் பொன்னினால், மேலெல்லாம் பொன்னினால். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தது சாலமோன் காலத்திலே. நிறைய 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 சில அளவெல்லாம் கொடுத்திருக்கிறது வேதத்திலே. இவ்வளவு தாளந்து பொன், இவ்வளவு தாளந்து வெள்ளி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து சாலமோன் மனதார கட்டினான். அல்லேலூயா. சந்தோஷமாய் கொடுத்தான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு. அந்த ஆலயத்துக்குள்ளே சில பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தன. அவைகளை கொண்டு சில வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டும், சில ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அந்த முந்தின ஆலயத்திற்கு கட்டளை கொடுத்திருந்தார். அருமையானவர்களே, அது ஒவ்வொன்றையும் நம்ம வர்ணிக்கணும்னா இந்த 1 மாசம் கூட பத்தாது. சில மாதங்கள் ஆனாலும் கூட சொல்லி முடிக்கவே முடியாது. அவ்வளவு காரியங்கள் அந்த ஆலயத்தில் இருக்குது. ஆனா இன்றைக்கு நான் ஒண்ணு மாத்திரம் தான் சொல்ல போறேன். அந்த என்ட்ரன்ஸ், மண்டபம், அந்த வெளிப்புறம், அந்த வெராண்டா பிரம்மாண்டமான வெளிப்புறமா இருந்தது. அந்த வெளிப்புறத்திலே ஒரு பக்கம் ஒரு தூண், இன்னொரு பக்கம் இன்னொரு தூண். வலது பக்கம் ஒரு தூண், இடது பக்கம் ஒரு தூண் நிறுத்தப்பட்டிருந்தது. தூண் பார்க்குறீங்களா? இந்த தூண் இந்த பில்டிங்கை தாங்குது, அதற்காக இந்த தூண். சாலமோன் ஆலயத்திலும் தூண்கள் இருந்தன. அந்த தூண் இல்ல. அந்த ஆலயத்துக்குள்ளே நுழையணும்னா வலது பக்கமும் இடது பக்கமும் 2 பிரம்மாண்டமான தூண்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஆலயத்தை தாங்குகிற தூண்கள் அல்ல, கீழே இருந்து மிகவும் 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 உயரமாக வெண்கல தூண்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வலது பக்கம் இருந்த தூணுக்கு பேர் யாகீன், ஆங்கிலத்திலே ஜேக்கின். இடது பக்கத்தில் இருந்த தூண் பேர் போவாஸ். யாகீன் சொல்றீங்களா? யாகீன். இன்னொரு பக்கத்தில் இருந்தது போவாஸ்.
இந்த 2 தூணுக்குள்ள நுழைஞ்சுதான் உள்ள போக முடியும். பிரகாரத்துக்குள்ள போகணும் கூட. அந்த வெளிப்பக்கத்துல போய் உட்கார்ந்து கைத்தட்டி பாடல் பாடி வசனங்களை கேட்கணும்னா கூட இந்த 2 தூண்கள் நடுவிலே தான் ஜனங்கள் போக வேண்டும். அந்த யாகீன் என்றால் கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. போவாஸ் என்றால் அவர் உன்னை பலப்படுத்துவார். கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் ஆராதனைக்கு ஆலயத்துக்கு போகலாம் வாருங்கள் என்று சொல்வார்களோ அந்த 2 தூண் வழியா தான் போகணும். இந்த பக்கம் பார்த்தா கர்த்தர் என்னை இன்றைக்கு ஸ்திரப்படுத்த போகிறார், அந்த பக்கம் பார்த்தா கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்க போகிறார். அதை பார்த்துக்கிட்டதே தான், அதை சொல்லிக் கொண்டேதான், அதை நினைத்து கொண்டுதான் ஜனங்கள் உள்ளே போவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் கூட ஒரு அருமையான தேவ ஆலயத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது நமக்கு ஒரு வழி இருந்தது, ஒரு ரோடு கடந்து வந்தோம், படிக்கட்டு ஏறி வந்தோம், அதற்கு பிற்பாடு உள்ளே நுழைந்தோம். ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளே வரணும்னா யாகீன், போவாஸ் இது வழியாய் வராவிட்டால் உள்ள போக முடியாது. அது அகலமாக இருந்தது. அந்த தூண் ஒரு பக்கமும் 2 மறுபக்கமும் நிறுத்தப்பட்டிருந்தன. தாவீதுக்கு கர்த்தர் ஆவியினால் வரைபடம் போட்டு கையினால் அதை வரைந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. சாலமோன் அதையெல்லாம் கேட்டு மனதிலே வைத்தான். ஆனால் இப்ப யாராவது அதை செய்யணும்ல, யாராவது அதை எடுத்து செய்யணும் இல்லைங்களா? அதை எடுத்து செய்வதற்காக 1 ராஜாக்கள் 7:13 தீரு தேசத்தை சேர்ந்த ஈராம் என்ற ஒரு மகனை சாலமோன் அழைத்தான். அவனுடைய பெயர் ஈராம். அவன் சகலவித வெண்கல வேளையில் யுக்தி, புத்தி, அறிவு பெற்றிருந்தான். எப்படின்னா யுக்தி, புத்தி, அறிவு. யுக்தினா டேலண்ட், அவனுக்கு ரொம்ப டேலண்ட். புத்தினா ஞானம், அறிவுனா ஒவ்வொரு காரியத்தை குறித்த ஒரு அறிவு. அவனுக்கு தெரியும் நிறைய காரியங்கள். ஒரே ஆள் தான், அவனுக்கு யுக்தியும் இருந்தது, புத்தியும் இருந்தது, அவனுக்கு அறிவும் இருந்தது. அவனை கூட்டிட்டு வந்து இதுதான் வரைபடம், இந்தந்த பொருள் வைத்து இந்தந்த காரியங்களை செய்ய வேண்டும், இப்போ நீ செய் என்று சொல்லி சாலமோன் அதை சொல்ல இந்த ஈராம் என்ன பண்ணா, அவன் ஒவ்வொரு காரியத்தையும் அந்த ஆலயத்திலே செய்ய ஆரம்பித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஹல்லேலூயா. ஆமென். அப்பொழுதுதான் நம்ம எல்லாத்தையும் இன்றைக்கு படிக்க முடியாது. ஆனால் இந்த 2 தூண்கள் யார் செய்தார்? இந்த ஈராம். நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் அவருக்கு கீழ்ப்படியும்படியாய், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் விருப்பமாய் இருக்கிறீரோ அதை நான் செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீர் என்னுடைய எஜமானாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எஜமானனே Yeah.
எஜமான் வரைபடம் போட்டு கொடுத்தாரு. சாலமோன் அதை புரிந்து கொண்டார். இப்ப செய்யறதுக்கு ஒரு ஈராமை அவர் அழைத்தார். அருமையானவர்களே, நாம் அந்த 2 தூண்களை மாத்திரம் இன்றைக்கு நான் சில காரியங்களை சொல்லி முடிக்க போகிறோம். இந்த தூண்கள் வெண்கலத்தினால் செய்தார்கள். வெண்கலம் சாலமோன் காலத்திலே அளவுக்கு அடங்காததாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அந்த வெண்கலத்தை அளக்க முடியவில்லையாம். அவ்வளவு அதிகமான வெண்கலம், பொன்னும் இருந்தது, வெள்ளியும் இருந்தது. வெண்கலத்தை அளக்கவே முடியல. அதனால இந்த ஈராம் என்ன செய்தான், எவ்வளவு பெருசா எழுப்ப முடியுமோ, எவ்வளவு உயரமா எழுப்ப முடியுமோ, இந்த யாகியின் தூணையும் இந்த போவாஸ் தூணையும் அவர் எழுப்பினார். இந்த யாகியின் தூணையும் போவாஸ் தூணுடைய உயரம் 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் துவங்கி 22ஆம் வசனம் வரை அதனுடைய முழு விவரங்கள். அதனுடைய உயரம் 18 முழம் உயரமும் 12 முழம் அகலமும் சுற்றளவு. அதை நாம் அடிகளிலே சொல்வோம் என்றால் 27 அடி உயரம், 27 feet. கொஞ்சம் யோசித்து பாருங்க, 27 அடி உயரம். இந்த தூண் எவ்வளவு இருக்கும்? ஒரு 12 அடி இருக்குங்களா? 27 அடி உயரமும் அதை சுற்றளவு, ஒரு நூலை போட்டு சுற்றளவு பார்த்தா 6 அடி சுற்றளவு வரும். பிரியமானவர்களே, ஏராளமான வெண்கலத்தை வைத்து அதை செய்தான். இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே, இந்த சாலமோன் ஆலயத்திலே இருந்த ஒவ்வொரு பொருளும் இயேசுவை வெளிப்படுத்தக்கூடியதா இருந்தது. அந்த நாட்களிலே இயேசு வரப்போகிறார் என்று தெரியாமல் இருந்தாலும் இதை ஆழமாய் படித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு பொருளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அது வெளிப்படுத்துகிறது. இந்த யாகியின் போவாஸ் என்ற தூண்களும் கூட யாரை வெளிப்படுத்துகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆலயத்திலும் கூட ஒவ்வொரு அம்சமும் யாரை வெளிப்படுத்துகிறதாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அளவு கடங்காதவர். இந்த வெண்கலம் எப்படி அளவு கடங்காததாய் பயன்படுத்தினார்களோ, அது அளவு கடங்காத அளவிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர்தான் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார், அவர்தான் நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா! 145ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், கர்த்தர் பெரியவர், மிகவும் புகழப்படத்தக்கவர், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. அவருடைய மகத்துவத்தை நம்ம அளக்க முடியாது. அதான் அதுக்கு அர்த்தம். இயேசுடைய மகத்துவத்தை அளக்கவே முடியாது. 147ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், மகா பலமுள்ளவர், அவருடைய அறிவு அளவில்லாதது. அவருடைய பலத்தை அளக்க முடியாது, அவருடைய அறிவை அளக்க முடியாது. ஏசாயா 55:8-9 சொல்லுகிறது, நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் நம்முடைய வழிகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் மிகவும் உயரமாய் இருக்கிறது. பூமியிலிருந்து வானம் எத்தனை உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் இருக்கிறதா. அளக்க முடியாது. எப்படி அளக்க முடியாத அளவுக்கு அந்த வெண்கலத்தை எடுத்து மகா பிரம்மாண்டமாய் இந்த தூண்களை ஏற்படுத்தினானோ, அதே போல இயேசு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய அறிவை அளக்க முடியாது, அவருடைய மகத்துவத்தை அளவுக்கு உட்படுத்த முடியாது, அவருடைய மகத்துவத்தை ஒரு அளவுக்கு உட்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா! இது உயரமான தூண் மாத்திரமல்ல, 27 அடி உயரமான தூண் மாத்திரமல்ல, அதே 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலே அந்த தூண்களின் தலைப்பில் வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்கள் வைக்கப்பட்டன. கும்பங்கள்னா ஒரு கோபுரம் மாதிரி, ஒரு கிரீடம் மாதிரி. அந்த கும்பங்களே 7.5 அடி. அப்ப 27 அடிக்கு மேல இன்னொரு 7.5 அடி ஏறுது. அந்த கும்பம் மாத்திரம்
படம், அது ஒரு குண்டு மாதிரி இருக்கும். அந்த கும்பங்கள் 7 அடி. அது இந்த தூணுக்கு மேல் பகுதியில் இருந்தது. ஒவ்வொன்றும் யாரை வெளிப்படுத்துகிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, யாரை வெளிப்படுத்துகிறது? ஆண்டவராகிய இயேசு. ஏதோ ஒரு தூண் வச்சுட்டாங்க, ஏதோ பெருசா வச்சுட்டாங்க அப்படின்னு யாரும் உள்ள நுழையல. எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது. பிரியமானவர்களே, அந்த கும்பம் எப்படி தூணுக்கு மேலாக மேல் பகுதியிலே இருந்ததோ, நம்முடைய கர்த்தர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். கொலோசியர் 1:17-18 சொல்கிறது, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். 18ஆம் வசனம் சொல்கிறது, அவர்தான் தலைவர், அவர்தான் முதல்வர், அவர்தான் முதற் பேரானவர், சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுதான் முதல்வர். சொல்லுங்க, இயேசுதான் முதல்வர், இயேசுதான் தலைவர், இயேசுதான் தலைவர், இயேசுதான் முதற் பேரானவர். அப்போ அந்த தூணும் இயேசுதான், அந்த கும்பமும் இயேசுதான். ஹல்லேலூயா. இன்னும் நீங்க படித்துக் கொண்டே வந்தீங்கன்னா 17-18 வசனங்களுக்கு வருவீர்கள் என்றால், அந்த கும்பம் சும்மா ஒரு குண்டு மாதிரி இல்லை, அதுக்கு நிறைய அழகுபடுத்தி வைத்திருந்தார். இதெல்லாம் யார் செய்ததாம்? ஈராம் என்ற மனுஷன். எப்படி டெக்கரேஷன் பண்ணாங்க என்றால், 7 செயின் சொல்றோம்ல, ஜவுளி கடை, இந்த நகை கடையில பார்த்திருப்பீங்கல்ல, அதை பின்னி 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 விதவிதமான மாடல்ல பண்ணியிருப்பாங்க, நெக்லஸ், செயின். அந்த மாதிரி 7 சரட்டு செயின்களை பின்னி 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 அந்த கும்பங்களை சுற்றி சுற்றி வளைத்து வைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அது பார்க்க எவ்வளவு அழகாய் இருந்திருக்கும். அந்த பின்னல் மேல மாதுளை பழம் இருக்கிறது இல்லைங்களா? விம்பின மாதுளை பழம், 100 மாதுளை பழம் ஒரு வரிசை, அதுக்கு கீழே 100 மாதுளை பழம் இன்னொரு வரிசை. எவ்வளவு அழகா இருந்திருக்கும், எவ்வளவு அழகா இருந்திருக்கும். நம்ம பண்ற டெக்கரேஷன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா? அப்போ மேல கும்பம் இயேசுதான் முதல்வர், ஆனால் அவர் அழகானவர். ஹல்லேலூயா. அவர் அழகானவர். அவர் முதல்வர் மாத்திரமல்ல, அவர் அழகானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வீகமான ஒரு கூடாரம் இப்படியாக அந்த நாட்களிலே ஏற்படுத்தப்பட்டது. சங்கிலிகளால் பிணைந்து 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 அப்படியே அந்த கும்பங்களை அழகாக சுற்றி 100 மாதுளை பழங்கள், அதற்கு பிறகு 100 மாதுளை பழங்கள், இதையெல்லாம் வைத்த பிற்பாடு உச்சியில இன்னொரு 5 அடிக்கு லீலி புஷ்பம். லீலி புஷ்பம். கொஞ்சம் கண்ணை மூடி அப்படி யோசித்து பாருங்க. ஒரு தூணு, அப்புறம் ஒரு கும்பம், அப்புறம் செயினுங்க சுத்தி, அதுல 200 மாதுளை பழம் இந்த பக்கம், 200 மாதுளை பழம் இந்த பக்கம், அதுக்கு மேல லீலி புஷ்பம். ஹல்லேலூயா. இவையெல்லாம் யாரை வெளிப்படுத்துகிறதா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, யாரை வெளிப்படுத்துகிறது? இயேசுவை. அந்த ஆலயத்துக்குள்ள வரணும்னா, அந்த வெளிப்பகுதிக்கு, அந்த வெராண்டாக்கு வரணும்னா கூட இந்த 2 தூண் வழியாக தான் ஜனங்கள் கடந்து வந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு அவர் உயரமானவர் மாத்திரமல்ல, அவர் அளவு கடங்காதவர் மாத்திரமல்ல, அவர் முதல்வர் மாத்திரமல்ல, அவர் அழகானவர், அவர் அருமையானவர். அவர் இயேசு அழகானவர், அவர் அருமையானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 5:16 சொல்கிறது, என் நேசர் முற்றிலும் அழகானவர். சொல்லுங்களேன், என் இயேசு முற்றிலும் அழகானவர். மேல பார்த்தாலும் அழகா இருக்காரு, கீழே பார்த்தாலும் அழகா இருக்கிறார். என் நேசர் முற்றிலும் அழகானவர். அந்த செயின் சொன்னீங்களா, அந்த வரிசையா செயின்ஸ், அது அப்படியே பின்னி 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 இருந்தது போல கர்த்தர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கோர்த்து 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 இருக்கிறதாம். 7 சரட்டையும் பின்னி பின்னி தான் அதை சுற்றி வைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 34:16 வசனத்திலே, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது,
அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். எந்த வசனத்துக்கும் ஒரு ஒத்து வாக்கு இல்லாம கிடையவே கிடையாது. நீங்க பைபிளை படிச்சு 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 பாருங்க, எந்த ஒரு வசனத்திற்கும் ஒரு ஜோடி வசனம் இருக்கும். அதுதான் பிணைந்த வார்த்தைகள், பிணைந்த வசனங்கள். இயேசுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஏதோ இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, இந்த சந்தர்ப்பத்துல ஒண்ணு, அந்த சூழ்நிலையில ஒன்று என்று ஆண்டவர் சொல்லல. அவர் ஒன்று சொன்னால் அதோடு இணைந்து பல வசனங்கள் இருக்கும், பல காரியங்கள் இருக்கும், பல ரகசியங்கள் இருக்கும். அது கோர்த்து 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 வைக்கப்பட்ட வசனங்கள். அதுதான் அவருக்குள்ளே இருக்கிற அழகு. ஆண்டவரே ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்பா, நீர் எவ்வளவு அழகானவர். உம்முடைய கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கிறது. அந்த செயின்ல, அந்த சரட்டுல மாதுளை பழங்கள் தொங்கினது. இந்த மாதுளை பழங்கள் இஸ்ரவேல் தேசத்தின் ஐஸ்வர்யத்திற்கு அடையாளமா இருந்தது. அந்த தேசம் எவ்வளவு ஐஸ்வர்யமா இருக்கிறது என்று ஆண்டவர் முதலே சொல்லிவிட்டார். நீ போகிற தேசத்துல மாதுளை பழம் நிறைய கிடைக்கும், அது உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். எபேசியர் 3:8-9 சொல்லுகிறது, கிறிஸ்துவில் உள்ள அளவற்ற ஐஸ்வர்யம் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிற கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டது. அது ஒரு ஐஸ்வர்யம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒரு ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல நானு நிறைய பொருள் வாங்கிட்டேன், அது ஐஸ்வர்யம். முந்தி என்னால சேகரிக்க முடியாது, இப்ப பேங்க்ல நிறைய போட்டுட்டேன், அது ஐஸ்வர்யம். முந்தி கார் வாங்க முடியல, இப்ப கார் வாங்கிட்டேன், அது ஐஸ்வர்யம். உண்மைதான். வீடு கட்ட முடியல, வீடு கட்டிட்டேன், அது ஐஸ்வர்யம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, புறஜாதிகள் மத்தியிலே நீ சுவிசேஷத்தை சொல்றல, அதுதான் உன்னுடைய ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. அதுதான் உன்னுடைய ஐஸ்வர்யம், அதுதான் உன்னுடைய ஐஸ்வர்யம். சில நேரத்துல நாம் பார்க்கிறோம், என்னோட வளர்ந்தாங்க, என்னோட படிச்சாங்க, என்னோட காலேஜுக்கு போனாங்க, என்னோட வேலை பார்த்தாங்க, அவங்க எங்கேயோ இருக்காங்க ஐஸ்வர்யத்துல, எனக்கு இல்லையே நம்ம நினைக்க வேண்டாம். நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதே நம்முடைய ஐஸ்வர்யம். நம்முடைய இயேசுடைய அழகை சொல்லுவதே நமக்கு ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. ரோமர் 11:33 தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தூணை போல நின்றார், அந்த கும்பங்களை போல முதல்வராய் இருக்கிறார். அதிலே அந்த சரட்டைகளை போல பின்னி பிணைந்திருக்கிற அந்த செயின்ஸ் போல அவருடைய வாய்மொழி பின்னி பிணைந்திருக்கிறது. அதில் இருக்கிற மாதுளை பழங்களை போல அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு மேல லீலி புஷ்பங்கள் எல்லாவற்றுக்கும். அது ஒரு 5 அடி, 27 அடி, அப்புறம் ஒரு 7 அடி, அப்புறம் ஒரு 5 அடி. கூட்டி பாருங்க, எங்கேயோ போகுது. அந்த மேலே இருந்த அந்த லீலி புஷ்பங்கள் தான் டாப்ல இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அழகு, அவருடைய அருமை, அவருடைய வாழ்க்கை, அவர் யார் என்று வர்ணிப்பதிலே எல்லாவற்றிலும் டாப், எல்லாவற்றிலும் மேலான ஒரு வர்ணிப்பு என்ன தெரியுங்களா? அவர் லீலி புஷ்பத்தை போன்றவர். அவர் லீலி புஷ்பத்தை போன்றவர். அவர் லீலி புஷ்பத்தை போன்றவர் என்றால் அந்த லீலி தாழ்விடங்களிலே வளரும். அது சும்மா இருக்கிற இடத்துல எல்லாம் வரும். அதை யாரும் அதுக்கு எரு போட தேவையில்லை, தண்ணி ஊற்ற தேவையில்லை, அது வளர்ந்துடும். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய எல்லா மேன்மைகளை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய சாந்தமும் மனத்தாழ்மையும் டாப்ல இருக்குது. ஹல்லேலூயா. உங்க கடவுள் யாருங்க? அவர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் அந்த தூணுடைய வர்ணிப்பா இருந்தது. இந்த தூண் வழியாக தான் ஜனங்கள் தேவனை ஆராதிக்க அவர்கள் உட்பிரவேசித்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் அந்த தூணை பார்க்கும் பொழுது என் தேவன் என்னை ஸ்திரப்படுத்துவார், மறுபக்கம் அந்த தூணை பார்க்கும் பொழுது ஜனங்கள் சொல்லிக் கொள்வார்கள், என் தேவன் எனக்கு பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. துக்கத்தோடு வருவாங்க, என் தேவன் என்னை ஸ்திரப்படுத்திடுவார்கள், என் தேவன் எனக்கு பலன் கொடுப்பார். நோய்களோடு வியாதியோடு வருவாங்க, என் தேவன் என்னை ஸ்திரப்படுத்துவார், என் தேவன் எனக்கு பலத்தை கொடுப்பார். இந்த தைரியத்தோடு, இந்த ஒரு நிச்சயத்தோடு அவர்கள் கடந்து வந்தார்கள். பேதுருவின் முதல் நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை
அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்தவான்களோடு திரும்பி வரும் பொழுது தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும்படி அவர் நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறார் என்று 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது. இதுதான் ஆலயம், இதுதான் சபை. ஆலயம் என்றால் என்ன, சபை என்றால் என்ன? ப்ளூ பிரிண்ட் கர்த்தரிடத்திலிருந்து வரணும். முதலாவது வரைபடம் எங்கிருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து, ஆவியானவரிடத்திலிருந்து. அந்த ப்ளூ பிரிண்ட் ஆண்டவருடைய கையினால் வரையப்பட்ட ப்ளூ பிரிண்ட் நாம் பெற்றிருக்க வேண்டும். அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? அது பிரியமானவர்களே, மகாராஜாதி ராஜனுடைய நகரம், ஒரு ஆலயம், ஒரு மாளிகை. அதை செய்வது சாதாரண மனுஷனால் முடியாது. அதற்கென்று ஒரு ஈராமை சாலமோன் அழைத்தான். அந்த ஈராமுக்கு பக்தியும் யுக்தியும் அறிவும் இருந்தது போல நம்முடைய ஆலயத்தை யுக்தியோடு அறிவோடு ஞானத்தையோடு ஒருவர் கட்டி கொண்டிருக்கிறார் என்றால் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். சாலமோனுடைய உள்ளத்திலே அந்த வரைபடத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் அதை கட்ட வேண்டும் என்றால் ஒரு ஈராம் தேவைப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த ஈராம் எப்படி அதை கட்டி முடித்தானோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தீமோத்தேயுவின் முதல் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தேவனுடைய வீடு சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறது. யாகீன் போவாஸ் பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இங்கே பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய வீடே ஆண்டவருடைய சத்தியத்திற்கு, இந்த வேத சத்தியத்திற்கு அது தூணாக இருக்கிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யாக்கோபு, கேபா, யோவான் இந்த 3 அப்போஸ்தலர்களும் தூண்களாக சபையிலே எண்ணப்பட்டார்கள். இன்னும் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே நான் தூணாக நிறுத்துவேன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுங்களா? அங்கிருந்த தூண் மாத்திரல்ல, நீங்களும் நானும் ஒரு தூண். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு தூணாக இருக்கிறோம். எப்படி அந்த தூண் அவ்வளவு பிரம்மாண்டமாய், அழகாய், அளவு கடங்காததாய் இயேசுவை வெளிப்படுத்தி கொண்டிருந்ததோ அதே போல ஆலயத்திலே தூணாக நீ இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா? அந்த தூண் அப்ப எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. நான் எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும்? கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் ஒரு தூணாக அழைத்திருக்கிறேன், உன்னை நான் ஒரு தூணாக நிறுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவனை சந்நிதியே தேடி ஓடி வந்தோ எதிர்கால வாக்கியமே தெய்வீக கூறாரவே என் தேவனை சந்நிதியே தேடி ஓடி வந்தோ எதிர்கால வாக்கியமே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை
மகிமை மாட்சிமை மாறாய இயேசுவுக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய இயேசுவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை ஒரு தூண், சபைக்குள்ள இயேசுவை வெளிப்படுத்துகிற தூண். நீங்களும் நானும் ஒரு தூண். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ பரலோக ஆலயத்திலே உன்னை நான் தூணாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எங்கே இருந்ததாம்? அந்த வெளிப்புறத்திலே, வெறும் அந்த மண்டபத்தில், அந்த வெறாந்தால நடந்த காரியங்கள். பின் நாட்களிலே அதே ஆலயத்தில், சாலமோன் ஆலயத்தில் இல்ல, ஏரோது அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டும் பொழுது இயேசு அதே பிரகாரத்திலே நடந்தார், அதே மண்டபத்தில் நடந்தார். யோவான் 10:23 அதே மண்டபத்திலே நடந்து பிரசங்கம் பண்ணினார். அப்போஸ்தலர் 3 அதே மண்டபத்திலே சப்பானியாயிருந்த ஒரு மகன் சுகமடைந்து அவன் குதித்து துள்ளி ஓடி ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே மண்டபத்திலே தான் அப்போஸ்தலர் 5:12 இயேசு பரலோகத்துக்கு சென்ற பிற்பாடு கூட கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே கூடி பிரசங்கம் பண்ணுவார்கள், ஜெபிப்பார்கள். அநேக அற்புதங்கள் அந்த இடத்திலே நடந்தது. அந்த மண்டபத்தை குறித்து தான் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, தூண்கள் இயேசுவை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்துகிறார், கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுக்கிறார். ஆனா பாருங்க, சாத்தான் எல்லாத்தையும் காப்பி அடிப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் காப்பி அடிக்க பார்ப்பான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16 சிம்சோன் என்ற ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார், சூஸ் பண்ணார். எதற்காக? பெலிஸ்தியர் என்ற ஒரு கூட்டத்தார் எப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கிக் கொண்டே இருந்தார்கள், நீந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். வர்மம் வைத்து பழைய பகையோடு அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சூனியக்காரராய் இருந்தார்கள். ஆண்டவர் பார்த்தார், ஒரு ஆளை தெரிந்து கொண்டார். யாரு? சிம்சோன். யாருங்க? சிம்சோன். இந்த சிம்சோன் அவனுக்கு ஒரு பலத்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அசாதாரணமான ஒரு பலன் அவனுக்குள்ளே இறங்கும். யாருமே சாதாரணமாய் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் சிம்சோன் செய்வார். ஆனால் அவன் பெலிஸ்தருடைய கையிலே அகப்பட்டு கொண்டான். அவனுடைய கண்களை பிடுங்கி போட்டார். அவனை ஒரு இடத்திற்கு, ஒரு பெரிய அரங்கத்துக்கு கொண்டு வந்தார்கள். செயின் போட்டு கட்டி ஒரு மிருகத்தை இழுத்து கொண்டு வருவது போல இழுத்து கொண்டு வந்தார்கள். இப்ப நீ டான்ஸ் ஆடு, நீ கோமாளித்தனத்தெல்லாம் பண்ணு, நாங்க உன்னை பார்த்து வேடிக்கை பார்க்க போகிறோம் என்று சொல்லி பெலிஸ்தியர், அவங்களுடைய அதிபதிகள், பிரபுக்கள் எல்லாம் அந்த அரங்கத்தை நிரம்ப உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். சிம்சோனுக்கு கண் பார்வை இல்லை. ஆனால் அவன் தடவி பார்க்கிறான். இந்த பக்கம் ஒரு தூணு, அந்த பக்கம் ஒரு தூணு. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஒரு கையால ஒரு தூணை பிடித்துக் கொண்டான், இன்னொரு கையால இன்னொரு தூணை பிடித்துக் கொண்டான். இது தேவாலயத்தின் தூண் அல்ல, இது சாத்தானுடைய தூண்கள், பெலிஸ்தருடைய தூண்கள். தேவ பிள்ளையை கேலி பரியாசம் பண்ணுகிற பிசாசின் தூண்கள், சூனிய மந்திர வித்தைகளை செய்கிற பிசாசின் தூண்கள். சிம்சோன் பார்த்தான். இந்த தூண்ல ஒரு கையை பிடிச்சான், அந்த தூண்ல ஒரு கையை வைத்தான். கர்த்தாவே, என்னை நினைத்தருளும், உம்முடைய வல்லமை என் மேல் இறங்கட்டும் என்று ஜெபித்தான். அந்த 2 தூண்கள் மேல் பலமாய் சாய்ந்தான். அந்த அரங்கம் அப்படியே கீழே விழுந்து அத்தனை பெலிஸ்தரையும் ஒரே நேரத்திலே கொன்று போட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருந்த நாட்களில் கொன்றதை விட அவன் மரித்த அந்த நாளிலே கொன்ற அவனுடைய சத்துருக்கள் அநேகமாயிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு 2 தூணை வைத்தான், கேலி பரியாசம் பண்றதுக்கு. எத்தனை பேருக்கு கேலி பரியாசம் நடந்து கொண்டிருக்கிறது? என் வாழ்க்கையிலே கேலி பரியாசம் நடக்கிறது. என் வாழ்க்கையிலே
சூனியங்கள் மந்திரங்களை செய்து என் வாழ்க்கை அழிக்க பார்க்கிறார்கள். என் வாழ்க்கை கட்டி போட்டு என்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னை 2 தூணுக்கு நடுவே நின்று, உன் ஆலயத்துல தான் தூண் இருக்கிறதா, ஏன் அரங்கத்திலும் தூண் இருக்கிறது என்று பிசாசு சவால் விட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் நம்முடைய கைகளினால் அந்த தூண்களை பிடித்து, கர்த்தாவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லும் பொழுது பிசாசின் தூண்கள் விழும். ஹல்லேலூயா. பிசாசின் தூண்கள் விழும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தூணாய் நிறுத்துவேன், என் ஆலயத்திலே நீ தூணாக இருப்பாய். அருமையான தேவ ஜனமே, சாலமோனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. அதற்கு பிற்பாடு செருபாபேல் எடுத்து கட்டினார். அதற்கு பிற்பாடு ஏரோது ராஜா அதை விஸ்தாரமாய் கட்டினார். இன்றைக்கு அந்த தேவாலயம் நொறுக்கப்பட்டு அந்த இடமும் அதனுடைய சில பகுதிகளும் அந்நியர்கள், முஸ்லிம்ஸ் அதை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலுக்கு போனவர்கள் தெரிந்திருப்பீர்கள். அது யூதர் கையில இல்ல, கிறிஸ்தவர்கள் கையில இல்ல. அதற்காக கர்த்தருடைய ஜனங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு புறஜாதிகள் அதை சுற்றி வலை போட்டு இதை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்திலே ஆண்டவர் காட்டியிருக்கிறார். எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 43ஆம் அதிகாரம் பல விவரங்கள் வரப்போகிற தேவாலயத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அவர் வந்து சபையை எடுத்துக்கொள்வார். சபையை எடுத்துக்கொண்ட பிற்பாடு, அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் முடிந்த பிற்பாடு, 7 வருடங்கள் முடிந்த பிற்பாடு 1000 வருடங்கள் இயேசு ராஜாவா இங்க இருக்க போகிறார். அந்த தேவாலயம் மறுபடியும் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அந்த தேவாலயம் மறுபடியும் வரப்போகிறது. உங்களுக்கு தெரியுங்களா, சாலமோன் ஆலயத்துல தூண் இருந்தது, செருபாபேல் ஆலயத்துல தூண் இல்லை. ஏரோது கட்டும் பொழுதும் பிரம்மாண்டமாய் கட்டினான், தூண்கள் இல்லை. ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் தரிசனங்களை கொடுக்கும் பொழுது, எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 48 49 வசனங்களிலே அவர் அந்த மண்டபத்துக்கு என்னை கொண்டு போனார், அந்த வெளிப்புறத்துக்கு என்னை கொண்டு போனார். அங்கே ஒரு பக்கம் ஒரு தூண் இருக்க கண்டேன், மறுபக்கம் ஒரு தூண் இருக்க கண்டேன். எசேக்கியேல் 43:5 சொல்கிறது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம், ஏன் சாலமோன் ஆலயம் நொறுக்கப்பட்டது? அவ்வளவு அழகா கட்டினார்ல, நான் ஏறக்குறைய 500 வருடங்கள் அது பிரம்மாண்டமாய் உலகத்திற்கு அதிசயமாய் நின்றதல்லவா? ஏன் அது அழிக்கப்பட்டு தூண்கள் நொறுக்கப்பட்டது? கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போனதுனாலதான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பொழுது நேபுகாத்நேசரை அழித்தான். மறுபடியும் செருபாபேல் கட்டினார், ஆனா தூணு வரல, தூணு வைக்கல. ஏரோதும் அழகாய் பிரமாண்டமாய் கட்டினான், தூணு வரல. ஆனால் இனி வர போகிற ஆலயத்திலே அந்த தூண்களை கர்த்தர் நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவார், கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவார், கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அந்த கடைசி ஆலயம் தூண்களோடு வருவதற்கு முன்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆலயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். கண்கூடாக ஒரு சரீரபூர்வமான ஒரு ஆலயம் எசேக்கியேலுக்கு காட்டினபடி வருவதற்கு முன்பாக இப்பொழுதே கர்த்தர் ஆலயங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:16, ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். அதுதான் நடந்தது. அந்த ஆலயத்தை கெடுத்தார்கள். கர்த்தர் அந்த ஜனங்களுடைய கிரியைகளை கெடுத்தார். சாலமோன் ஆலயம் அப்படிதான் கெட்டு போனது. செருபாபேல், ஏரோது ஆலயங்கள் எல்லாம் கெட்டு போனது. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார். ஆனால் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இன்னொரு ஆலயம் வரப்போகிறது.
அந்த ஆலயம் முழுமையாய் இருக்க போகிறது. அந்த ஆலயம் தூண்களோடு இருக்க போகிறது. அதற்கு முன்பாக கர்த்தர் நம்மை ஆலயமாக கட்டிக் கொண்டிருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய ஆலயமாய் என்னை மாற்றும் அப்பா, உம்முடைய ஆலயத்தின் தூணாக என்னை மாற்றும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்த்து அநேகர் தூண்களாய் மாறப்போகிறார்கள். உங்களை பார்த்து அநேகர் ஆலயத்தில் வரப்போகிறார்கள். உங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையை கவனித்து தேவாலயத்துக்குள்ளே அவர்களும் வரப்போகிறார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நம்முடைய கண்களை மூடி முடிந்தால் அப்படியே எழும்பி நின்று, ஆண்டவரே நீர் என்னை தூணாக வைத்திருக்கிறீர், நீர் என்னை ஆலயமாக உருவாக்கி கொண்டிருக்கிறீர் அப்பா. இந்த ஆலயத்தை நான் கெடுக்காதபடி பரிசுத்த ஆவியின் மூலமாக நீர் கொடுக்கிற அந்த வரைபடத்தின்படியே இந்த ஆலயத்தை நான் கட்ட விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆராதனை நாயகனே, ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனைகளில் சிறந்தோர் ஆண்டவரே சுனியே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனியே. பிடிவெள்ளியே எங்கள் பிரியமே, எங்கள் தொழுதிடுவேன். பிடிவெள்ளியே எங்கள் பிரியமே, எங்கள் தொழுதிடுவேன். கரங்களை தட்டி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அந்த தூண் எவ்வளவு பிரமாண்டமாய் இருந்தது, எவ்வளவு அளவிலே பெரிதாய் இருந்தது. அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய அளவற்ற அன்பு, அளவற்ற மகத்துவம், அளவற்ற அறிவு நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் அந்த தூணாய் இருக்கிறோம். நம்முடைய சபை ஒரு தூணாக இருக்கிறது. நித்திய காலமாய் உன்னை ஆலயத்திலே தூணாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தின் தூண் பார்வைக்கு எவ்வளவு அழகாக இருந்ததோ, இயேசுவை அது வெளிப்படுத்திக் இருந்ததோ. உன்னை பார்க்கிறவர், என்னை பார்க்கிறவர்கள் சொல்லட்டும், இயேசுவின் அழகு இந்த மகனுக்குள்ளே தெரிகிறது, இயேசுவின் அழகு இந்த மகனுக்குள்ளே தெரிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பிரியமே, திரும்பவும் வருவினின்றே,
மாறி ஆண்டவரே என்னை அந்த தூணாக நிறுத்தும், எங்கள் சபையை தூணாக நிறுத்தும், வரப்போகிற ராஜ்யத்திலே எங்களை தூண்களாக நிறுத்தும். அல்லேலூயா. இயேசுவின் அழகை வெளிப்படுத்துகிற தூணாக நிறுத்துவீராக. நீ மரமாக்கிற வலதன மோஷா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீ மரமாக்கிற வலதன மோஷா. நீங்களா அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும், ஆவியானவர் நிரப்பட்டும். நம்மை கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, பெற்றுக் கொள்ளுங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. நீங்களா சங்கர வலதன மோஷா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை மீட்பரும் நீரே, 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 ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், ஆயுள் முடியும் வரை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை மீட்பரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை மீட்பரும் நீரே. இந்த காலையிலே இந்த ஆலயத்துக்குள்ளே நாம் எல்லாரும் நுழைந்திருக்கிறோம். நுழையும் பொழுது சில வருத்தங்களோடு நுழைந்தோம், உள்ளத்திலே சில துக்கங்களோடு நுழைந்தோம். ஆனால் கர்த்தருடைய வலது கரம் சொல்லுகிறது, நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன். கர்த்தருடைய இடது கரம் நமக்கு சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மில் சில நோய்களோடு நுழைந்தோம், சரீர வருத்தங்களோடு நுழைந்தோம், சில வியாதிகளோடு நுழைந்தோம். கர்த்தருடைய இரண்டு தூண்களும் உங்களை அணைத்துக் கொண்டு சொல்லுகிறது, நான் உன்னை ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் எல்லா நோய்களும் விலகுவதாக என்று கட்டளையிடுகிறோம். எல்லா சத்துருவின் கிரியைகள் விலகுவதாக என்று கட்டளையிடுகிறோம். உச்ச தலையிலிருந்து உள்ள கால்கள் கர்த்தருடைய வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக, சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள் நீங்குவதாக என்று கட்டளையிடுகிறோம். ஹல்லேலூயா. கட்டிகள் மறைவதாக, கண் பார்வைகள் தெளிவடைவதாக, கேட்காத காதுகள் கேட்க கடவது இயேசுவின் நாமத்திலே, இயேசு நாமத்திலே. முழங்கால்கள் பலனடைவதாக. வீட்டிலே சுகவீனமாய் கிடக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் எழுப்பிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை நாயகனே. ஹல்லேலூயா. நன்றி இயேசப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நீர் எழுப்புவதற்காக நன்றி கர்த்தாவே. நன்றி இயேசுவின் நாமத்திலே, நன்றி இயேசுவின் நாமத்திலே. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே. நான் வீட்டுக்கு போகும்போது காரியம் மாறுதலா இருக்கும் படியாய் ஜெபிக்கிறேன். காரியம் மாறுதலா இருக்கும் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அம்மா, இப்பொழுது என்னுடைய சரீரத்திலே புது பலன், இப்பொழுது என்னுடைய சரீரத்திலே விடுதலை. ஹல்லேலூயா. நம்மிலே அநேகர் இங்கே நுழையும் பொழுது காலையில் கடன் பாரத்தோடு நுழைந்தோம், கடனை குறித்த வேதனையோடு நுழைந்தோம், பணம் குறைவாய் இருக்கிறதே என்ற விசனத்தோடு நுழைந்தோம். கர்த்தருடைய வலது கரம் சொல்லுகிறது, நான் உன்னை ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், நீ கவலைப்படாதே, நான் உன்னை ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், நான் உனக்கு பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்வோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. வாய்களை திறந்து சொல்வோமா? நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசு ராஜா, நன்றி தகப்பனே. எந்த பாரத்தோடு நீங்க இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருந்தாலும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வலதுகரம் உங்களை ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய இடதுகரம் உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த துக்கத்தோடு நீங்கள் திரும்ப மாட்டீர்கள், இந்த துக்கத்தோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை கடந்து போக மாட்டீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் சுகப்படுத்துகிறார், கர்த்தர் எல்லா குறைகளும் தம்முடைய ஐஸ்வர்யத்தை நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்கள்? வல்லமையாய் கடைசியா ஒருவரை கரங்களை தட்டி
வெற்றி கொள்வோமா, வெற்றி கொள்வோமா, வெற்றி கொள்வோமா, வெற்றி கொள்வோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றி கொள்ளுகிறேன் ஆண்டவரே, வெற்றி கொள்ளுகிறேன் ஆண்டவரே, வெற்றி கொள்ளுகிறேன் ஆண்டவரே, வெற்றி கொள்ளுகிறேன் ராஜா. நீமா அல்ல மகிரவோ சந்தனமோசியா. ரீமனவா கரவலகதவோ சந்த. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். இந்த பிந்தின் ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இந்த இடத்திலே என் சமாதானத்தை கட்டளையிடுகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தர் எங்கள் நடுவிலே பெரியவராயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அழகு, உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை அளவு கணக்காததா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் எந்த தேவையோடு வந்திருந்தாலும் அப்பா, இதுவே முற்றும் புள்ளி என்று விசுவாசிக்கிறோம். இதுவே அந்த தொல்லைக்கும் கஷ்டத்திற்கும் கடைசி நிமிஷம். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை நீர் இன்றைக்கு தொட்டதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்தினதற்காக நன்றி, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினதற்காக நன்றி தகப்பனே. இதுவரையும் இந்த ஆலயத்தை இந்த சத்தியத்திற்கு ஒரு தூணாக வைத்த தேவன் இனி வரும் நாட்களிலே இன்னும் மகா பெரிய காரியங்களை செய்து இந்த ஆலயத்தின் மூலமாய் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்து இந்த உலகத்திற்கே இது ஒரு தீபமாக, ஒரு பவர் ஹவுஸாக நீ நிறுத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. இதுடைய மகிமை பெரிதா இருக்கும் என்று சொல்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமையை ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறார். அவர் அருமையான வார்த்தையை கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆமென். நீர் எல்லாரும் பிரகாரம் இருக்கிற கர்த்தருடைய தூண்களாக சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நல்லா கேட்கிறதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதமான பலமான ஆகாரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. நல்ல அற்புதமான தேவ வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆலயத்தினுடைய வரலாறு, ஆலயம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாட்களை பற்றியும் இன்றைக்கு அந்த ஆலயத்தினுடைய மகிமை எவ்வளவு முக்கியமான என்பதையும் அருமையான வார்த்தை மூலமாக நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் இன்றைக்கு திருப்ப